Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம சில சம்ஸ் பார்த்திருப்போம். அதோட கண்டினியூவேஷனா தான் இன்னைக்கு இந்த வீடியோல சில சம்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Must be added to each term of the ratio 5:7 so that may become equals to 7:9 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ கொடுத்திருக்காங்க இல்லையா 5:7. இந்த ரேஷியோட இந்த ஒரு டேர்மோடையும் இந்த 5ஓடையும் இந்த 7ஓடையும் ஈச் டேர்ம் ஒரு டேர்ம்லேயும் வந்துட்டு ஏதோ ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேர்முக்கு ஈக்குவல்ஸாக இருக்குன்னா 7:9 அப்படிங்கிற இந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5:7 அப்படிங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டேர்ம் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 7:9 கிடைக்குதான். ஓகேங்களா, அப்போது 5 ப்ளஸ் அந்த டேர்மை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம்ல, அப்போது ஈஸ்ட் 7 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, இதில் இந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ண எதுக்கு ஈக்குவல்ஸாக இருக்கா 7:9க்கு ஈக்குவல்ஸாக இருக்கா. அப்போ 7:9. ஓகேங்களா, ஈஸ்ட் நம்ம எப்படி எழுதுவோம், அப்போ 5 ப்ளஸ் எக்ஸு divided by 7 plus x equals to 7/9. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 5 plus x into 9 equal to 7 into 7 plus x. ஓகேங்களா, உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 9 5s are 45 plus 9x equal to 49 plus 7x. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9x இந்த சைடு வந்து மைனஸில் வந்துருச்சு. அப்போ 45 மைனஸ் 49 மைனஸ் 45 2x equal to 4. எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படிங்கிறது இந்த கிவனில் இந்த எக்ஸ் இருக்கிற டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ 5 + 2 ஈஸ்ட் 7 + 2 அப்போ 7:9. ஓகேங்களா, இந்த டேர்ம் நமக்கு கிடச்சிருச்சா ஈக்குவல்ஸ் டு 7:9 கொடுத்தாங்க. அந்த 7:9ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ 7th கொஷின் பாருங்கள். ப்ரொபோர்ஷன்ஸ் பேஸ் பண்ண கொஷின் இது. த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் ஆஃப் தி ப்ரொபோர்ஷன் ஆர் 42, 36 and 35. ஃபைண்ட் தி ஃபோர்த் டேர்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நமக்கு ப்ரொபோர்ஷனில் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபோர்த் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 36, 35 நமக்கு அந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்னென்னா நமக்கு தெரியாது. சரிங்களா, தெரியாத டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போது இது எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி இருக்கிற டேர்மை ப்ரொபோர்ஷனில் 42 ஈஸ்ட் 36 ப்ரொபோர்ஷன் 35 ஈஸ்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோமா. நம்ம அப்புறம் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருப்போம் இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ரெண்டு டேர்மை சேர்த்து எழுதுவோம் மல்டிப்ளிகேஷனில். ஓகேங்களா, அப்போது 36 இன்ட்டு 35 ஈக்குவல் டு 42 இன்ட்டு எக்ஸ். எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 36 இன்ட்டு 35 இங்கே இருக்கக்கூடிய 42 கீழே வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடுச்சா. அப்போ இந்த டேர்ம் எப்படி டிவைட் பண்ணலான்னா இது வந்து பார்த்திங்கன்னா 6 டேர்மில் டிவைட் பண்ணலாம். அப்போது 6 6 are 36, 7 6 are 42. இது 7 டைமில் 1 7s are 7, 5 7s are 35. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 6 5s are எவ்வளோ 30. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னதுன்னா 30. ஓகேங்களா, அப்போ இந்த மிஸ்ஸிங் வேல்யூ என்ன இருக்கும், மிஸ்ஸிங் டேர்ம் என்ன இருக்கும்னா 30 இருக்கும். அப்போது 42, 36, 35, 30. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the ratio of the number of boys and girls is 4:3. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இஃப் தர் இஸ் 18 கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ். ஓகேங்களா, ஒரு கிளாஸில் 18 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ், ஏன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 18 மெம்பர்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. நான் பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு கொடுக்கல, அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் அ கிளாஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியாக பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை பாய்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, 4 அப்படிங்கிறது பாய்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸு. ஓகேங்களா, பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 3 பார்ட்ஸ் இருக்காங்க. அப்போ டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்காங்கன்னா 7 பார்ட்ஸு. சரிங்களா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதுலேருந்து நம்ம நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்க கிவன் வேல்யூ வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. நமக்கு டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்காங்க 7 பார்ட்ஸ். அதில் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க 3 மெம்பர்ஸ், 3 பார்ட்ஸ் தான் வந்து இருக்காங்க. சரிங்களா, இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு கேர்ள்ஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, ஸோ 18. ஓகேங்களா, நமக்கு இங்கே இருக்க எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு
18 இன்ட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா 7/3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணலாமா? 1 3s are 3, 6 3s are 18 வந்து கிடைக்குதா? அப்போ x ஈக்குவல் டு 6 7s are எவ்வளோ? 42. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 42. எக்ஸுங்கிறது என்னவா எடுத்தோம்? நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தட் இஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேங்களா, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்காங்கன்னா 42 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியணும். அப்போ டோட்டலில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் கேர்ள்ஸை மைனஸ் பண்ணிட்டேன், மீன் 18 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 24. ஓகேங்களா, அப்போது டோட்டல் நம்பர் என்னன்னா நம்பர்ப்பா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 24. ஓகேங்களா, இதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. If 33% of A is equal to 55% of B, then find the ratio of A and B. இது பர்சன்டேஜ் டாப்பிக்கும் இதில் இன்க்ளூட் ஆகுது. சரிங்களா, 33% of A வந்து பார்த்தீங்கன்னா E is equal to 55% of B அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா A is to B ரேஷியோ ஆஃப் A and B யோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்படியே ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்ததை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 33% of A which is equal to 55% of B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம்? 33/100 எழுதுவோமா? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்டூ A which is equal to 55/100 இன்டூ B. ஓகேங்களா, இங்கே இருக்க டினாமினேட்டர் ஆஃப் 100 இங்கே இருக்கிறதும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ எப்படி எழுதுவோம்? இங்கே கூடிய 33 இந்த சைடு டினாமினேட்டரில், இது இந்த சைடு டினாமினேட்டரில் கொண்டு போங்க, which is equal to இந்த 33 இங்கே டினாமினேட்டர் கொண்டு போங்க, இந்த B இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுங்க. அப்போ A/B அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கா? ஈஸ்ட் 33 which is equal to A ஈஸ்ட் B இப்படி எழுதுவோமா? அப்போது இதன் மூலிமா நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ 5:3. அப்போ A ஈஸ்ட் Bயோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:3. ஓகேங்களா, கொஷின் பாருங்கள். If x plus 1 is to 8 which is equal to 3.75 is to 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ நம்ம ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்ற மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, டிவைடட் பை ஈஸ்ட் எப்படி எழுதுவோம்? டிவைட் பை 8ன்னு எழுதலாம் இல்லையா? இந்த டைமில் 3.75/7 அப்படின்னு எழுதலாமா? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 7 into x plus 1 equal to 3.75 into 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இது 7x plus 7 equal to இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 30. ஓகேங்களா, அப்போது எனக்கு இங்கே எக்ஸ் டேர்ம் தான் வேணும். அப்போ 7x மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 30 minus 7, அப்போ 7x equal to 23 அப்படின்னு கிடச்சிருக்கு. x equal to 23. இந்த 7 மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இந்த 7 டிவைடில் கொண்டு வந்துருங்க. அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்குன்னா 3.29 அப்படின்னு இருக்குது. சரிங்களா, ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 3/2/7 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும்னா 3.27 அப்படிங்கிற வேல்யூ இருக்கணும். ஓகேங்களா, next question பாருங்க. If A is to B is to 2 is to 3 and B minus A equal to 28, what is the value of B plus A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A is to B ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 is to 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் B மைனஸ் ஏவோட வேல்யூ நமக்கு 28ன்னு கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நான் என்ன பண்ணணும்னா B ப்ளஸ் ஏவோட வேல்யூ வந்து என்ன ஃபைன் பண்ணணும். சரிங்களா, கொடுத்துருக்க வேல்யூ என்னது? A ஈஸ்டு பியோட வேல்யூ 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த 2:3 ஃபார் எக்ஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2x இதை 2x ஈஸ்டு 3x அப்படின்னு எழுதுக்கிறேன். சரிங்களா, எழுதலாம் A ஈஸ்டு பியை A/Bன்னு எழுதலாம். 2x ஈஸ்டு 3x 2x ஈஸ்ட் டிவைடட் பை 3x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏவோட வேல்யூ என்னது 2x, பியோட வேல்யூ என்னது 3x. ஓகேங்களா, நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதில் வந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அகைன் நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? B மைனஸ் ஏவோட வேல்யூ 28ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம். B மைனஸ் ஏ ஈக்குவல் டு 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த B மைனஸ் ஏல ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
அப்போ 3x மைனஸ் இங்கே ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2x ஈக்குவல் டு 28. அப்போ 3x மைனஸ் 2x எவ்வளோ எக்ஸ் ஈக்குவல் டு 28. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 28 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. சரிங்களா? இந்த எக்ஸோட வேல்யூ 3xலையும் இந்த 2xலையும் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போது a ஈக்குவல் டு 2x இல்லையா? அப்போது 2 into 28 which is equal to 56. b equal to 3x equal to 3 into 28 equal to 84 வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 56ன்னு, பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 84 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த a ப்ளஸ் பியில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது b ப்ளஸ் a ஈக்குவல் டு பியோட வேல்யூ எவ்வளோ 84, ஏவோட வேல்யூ எவ்வளோ 56. இது ரெண்டு நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன டேர்ம் கிடைக்குதுன்னா 140 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போது b ப்ளஸ் a ஈக்குவல் டு 140 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வீடியோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.